இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெப்சி உமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கூட இளைஞர்கள் துள்ளி குதிச்சு கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அழகும் குரலும் ரசிகர்களை கட்டி இழுத்திருந்தது. மேலும் 90s காலகட்டங்கள்ல போன் பிரபலம் இல்லாத காலத்துல கூட அதிக ரசிகர்களை கொண்டவங்க. அதோட அவங்களுடைய சிரிப்பு, அழகு, குரல்னு அவங்கள புகழாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சினிமா நடிகைகளை விட கொள்ளை அழகும் ரசிகர்களையும் கொண்டவங்க. மேலும் என்னைக்குமே மாடர்ன் உடைகளை போடாதவங்க. அதோட அவங்க அழகா வண்ண வண்ண புடவைகளை உடுத்தி கொண்டா போதும் பார்க்கறதுக்கு கண்களை கவர வைக்கும். அதுதான் அவங்களுடைய கூடுதல் சிறப்பும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இவங்க இடத்தை யாராலுமே பூர்த்தி செய்ய முடியல. மேலும் எந்த விஜய் கூட அவங்களுடைய இடத்தை பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் உமா அவர்கள் +2 படிக்கும் பொழுதே தூர்தர்ஷன்ல ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க முதலா பொதிகை சேனல்ல தான் தொகுப்பாளரா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சுக்கும் அழகுக்கும் சன் டிவில உங்கள் பெப்சி சாய்ஸ் அப்படின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இதை ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இவங்களுக்கு பல ரசிகர்கள் குவிச்ச வண்ணம் இருந்தாங்க. மேலும் ரசிகர்கள் உமா கிட்ட பேசுறதுக்காகவே பல நாட்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் பெப்சி உமாவுக்கு சினிமா பிரபலங்களுக்கு இணையா கட் அவுட் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கேரளாவில் ஒரு ரசிகர் கூட்டம் ஒன்று பெப்சி உமாவுக்காக கோயில் கட்டி இருக்காங்க. மேலும் ஒரு நிகழ்ச்சியை அதிக வருடங்கள் தொகுத்து வழங்கின ஒரு தொகுப்பாளரும் பெப்சி உமா தான். மேலும் இந்த பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படின்ற நிகழ்ச்சியை 15 வருஷம் அவங்க தொகுத்து வழங்கி இருக்காங்க. அதோட ரஜினி, கமல், மணிரத்னம், பாரதிராஜான்னு தமிழ் சினிமா ஜாம்பவான்களும் எல்லாருமே இவங்களுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா உமா அவங்க எனக்கு விருப்பம் இல்ல, ஆர்வம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே கவரப்பட்டவங்க பெப்சி உமா. அது மட்டும் இல்லாம மூளை வளர்ச்சி இல்லாத சிறுவன் ஒருத்தவங்க உமாவோட தீவிர ரசிகரா. மேலும் இந்த சிறுவன் வாயில இருந்து வரும் ஒரே வார்த்தை உமா மட்டும்தான். அதோடு இத அவங்களுடைய அம்மா போன்ல உமா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு நெகிழ்ந்து போய் உமா அவர்கள் அந்த சிறுவனை நேர்ல சந்திச்சிருக்காங்க. அப்போ அந்த சிறுவன் பேப்பர்ல உமா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரபலமான உமா அவர்கள் தற்பொழுது சினிமா மற்றும் டிவியில இருந்து விலகி ஒரு நிறுவனத்தோட இயக்குனரா பணிபுரிஞ்சிட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.